ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்காக டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா? அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாரு. ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்று. அதுதான் அச்சுமுறுக்கு. வாங்க அச்சுமுறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் சல்லடை போட்டு சளிச்சும் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் தேங்காய் பாலையை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது அரைச்சி வச்ச மாவில் ஒரு முட்டை, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் சர்க்கரைங்கிற அளவில் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் பாலையும் இது கூட மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அச்சு முறுக்கு கரண்டியில் இருக்கிற அச்சு சூடான எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சிருக்கிற மாவுலையும் டிப் பண்ணிவிட்டு கடாயில் போய் வச்சிட்டிங்கன்னா அந்த மாவு தானாகவே பிரிஞ்சு கரண்டியிலேருந்து எண்ணெய்க்கு போயிடும். அப்புறம் 2 to 3 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா நம்மளோட சுவையான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடும். இப்போ எங்கள் வீட்டில் சூடான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.